அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல்லாம் வல்ல
புகழும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, ஏசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, ஏசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எத்தனை பேரால சொல்ல முடிந்த காலங்களில் எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர், யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர், என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆமென், ஹalleluya. ஆமென், ஹalleluya. வேத வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஆமென். அவரை கண்டடையும்படியாய் இந்த அதிகாலை வேளையில தேவன் செய்ததான 5 மாதங்களை என் தேவனாகிய கர்த்தர் கடக்க செய்தார். இதுவாக, அதாவது வருஷத்தோட பாதி வருஷங்கள், பாதி மாசங்களை தேவனாய் கர்த்தர் கடந்து வர உதவி செய்தார். நம்ம பாடினபடி எல்ரோய், நம்மளை காண்கிறவராய், யெகோவா நிசியா, எப்பொழுதும் நம்மளோட தேவைகளை சந்திக்கிறவராக நம் தேவனாய் கர்த்தர் இருந்தார். எபினேசரா, இதுவரை உதவி செய்கிற தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya. எல்ஷடாய், அவருடைய நாமம் எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர் என்றுதான் வேதம் சொல்கிறது. எல்ஷடாய் என்பதோட அர்த்தம் அவருடைய சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென், ஹalleluya. எல்ரோயி, நம்மளை காண்கிற தேவன். எல்லாவித ஆபத்துகளும் விபத்துகளும் நமக்கு நேரிட இருக்கும் பொழுது நம் தேவனாய் கர்த்தர் காண்கிற தேவனாய் இருந்து நம்முடைய எல்லாவித ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் சத்துருகளுக்கும் தேவனாய் கர்த்தர் நம்மளை விலக்கி பாதுகாத்த தேவனாக இருக்கிறார். ஹalleluya. அவருடைய நாம மகிமைக்காக இன்னொரு பாடல் பாடுவோமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியார் நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியார் நாமத்தின் ஆதரவில். வான
ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் தீரும் நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியார் தீரும் நாமத்தின் ஆதரவில் இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் பெறலாம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியின் பெறலாம் எங்களுக்கு இத்தனை மாலையும் நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் இத்தனை மாலையும் நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திருநாமத்தின் ஆதரவே ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திருநாமத்தின் ஆதரவில் என்னுதிர மாறினார் திறந்த ஜீவ புது வழியா என்னுதிர மாறினார் திறந்த ஜீவ புது வழியா நடியார்க்கு பிதாவின் சங்கதி சேரவுமே சந்ததம் நின்றடியார்க்கு பிதாவின் சந்ததி சேரவுமே சந்ததம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திருநாமத்தின் ஆதரவில் இன்றை தினம் மாறிடும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றை தினம் மாறிடும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தங்களின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தங்களின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் தீரும் நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் தீரும் நாமத்தின் ஆதரவில்
எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா? நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஹalleluya. ஆமென். ஹalleluya. தேவன் இந்த நாள் வரை நாம் நடத்தினதுக்காக தேவனுக்கு நன்றி படலாக. நன்றி என்று நன்றி என்று நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். ஹalleluya. ஆமென். ஹalleluya. 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 ஆமென். நீ நடத்தின எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. இந்த முதல் நாள் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களோட கரத்தை எங்கள் மேல் நீட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாலை தேடுகிறவர்களை கண்டடைவார்கள் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, அதிகாலை தேடுகிறவர்களுக்கு புதிய கிருபைகளை தருவேன் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை புதிய கிருபையினாலே நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாலையில் இயேசுப்பா நீங்க தேடின போது, பிதாவாகிய தேவனை தேடின போது உங்க சித்தத்தை செய்ய பிதாவாகிய தேவன் கொடுத்த ஆண்டவரே அந்த கிருபைகளை எங்களுக்கு நீர் தரும்படியாய், அந்த ஸ்ட்ரென்த்தை பரலோகத்தின் பலனை எங்களுக்கு தரும்படியா இந்த காலங்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுவதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன். மாலையிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன். மாலையிலும் துதிப்பேன். மதியத்திலும் துதிப்பேன். இரவிலும் துதிப்பேன். நான் மதியத்திலும் துதிப்பேன். இரவிலும் துதிப்பேன். நன்றி 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 நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி 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 நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். சகாயரே, தயவரரே, சகாயரே, தயவரரே, சிநேகிதரே, சிநேகிதரே, சிருஷ்டிகரே, சிநேகிதரே, சிருஷ்டிகரே, சிநேகிதரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நான் முழுதும் துதிப்பேன். இயேசுநாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன். இயேசுநாதா உம்மை துதிப்பேன். சத்தியமே நித்தியமே சத்தியமே நித்தியமே ஜீவனே ஜீவனே நல்லாயனே நல்லாயனே என் ஜீவனே என் ஜீவனே நல்லாயனே நல்லாயனே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நான் முழுதும் துதிப்பேன். இயேசுநாதா உம்மை துதிப்பேன். சத்தியமே சத்தியமே, நித்தியமே நித்தியமே, சத்தியமே சத்தியமே, நித்தியமே நித்தியமே, ஜீவனே ஜீவனே, நல்லாயனே நல்லாயனே.
சிருஷ்டிகரே சிருஷ்டிகரே, நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பே. நாதா உம்மை துதிப்பே. ஹalleluya ஹalleluya ஆமே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலைவெளி ஆண்டவரே, எங்களை வந்து ஆண்டவரே ஒரு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த காலைவெளி ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்திலே நமக்கு அந்த ஒரு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இன்று எங்களுக்கு ஆண்டவரே பேசுகிறவர் நீங்கள் ஆண்டவரே. பிதாவின் ஆவியானவர் நீர் ஆண்டவரே பேசி ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆண்டவரை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரை இன்னும் முழு இசைந்து இருக்க நாங்கள் மென்மேலும் மலர கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆகாரத்தை நாங்கள் உன்ன கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் ஜெபிக்கிறோம். அந்த தாமே ஆண்டவரே வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இப்ப கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 23. சங்கீதம் 23 மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சேர்ந்து வாசிக்கலாம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். Amen. Hallelujah. Praise God. உட்காருவோம். The Lord is my shepherd, I shall not want. அதாவது இந்த காலவெளியிலே the promise word. Hallelujah. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். Hallelujah. ஸோ வந்து இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் நிறைய விஷயங்கள் டேவிட் எழுதுகிறார். ஸோ இருக்கிற சங்கீதத்தை எல்லாமே பல பேர் எழுதின சங்கீதங்கள் அது. அதாவது வந்து அது வந்து ஒரு எல்லாமே டேவிட் எழுதுனது கிடையாது, தெரியுமா எல்லாருக்கும். ஸோ பல பேர் எழுதி மூசை மற்றும் இவங்க அநேக பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, சாலமோன் எழுதுறதும் சரி, பல சங்கீதங்கள் உண்டு. அதில் விசேஷமாக தாவீது ஏறக்குறைய ஒரு 70 75 சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம் இந்த 23 வந்து அவருடைய பர்சனல் லைஃப்பை ஷேர் பண்ணி அவர் எழுதியிருக்கார். ஸோ லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட் என்றது தான். ஸோ இதை குறித்து பார்க்கும்பொழுது இந்த வேளையில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆடுகள், இந்த ஷெப்பர்ட் அப்படி இந்த ஆடு குறித்து பார்க்கும்போது ஆடுகிட்ட இருந்து இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதாவது என்னன்னாக்கா, நீங்கள் சொல்லுங்கள் ஆடுகளை பற்றி என்ன சொல்லலாம்? ஏதாவது ஒரு சில விஷயங்கள். நல்ல இல்லை என்னாச்சு? கண்டிப்பாக அது நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப ஒரு விரும்பப்பட்ட ஒரு விஷயம் தான். அடுத்து ரெண்டாவது வேற என்ன விசேஷங்கள்? அது ஒரு சொத்து, அது ஒரு அசெட்ஸ். கண்டிப்பா. ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஓ ஆடுனா என்னங்க, ஆடு மேய்க்கிற வேலை தானேங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க சில பேர் ஆக்சுவலாக. ஆனால் இந்த விஷயத்தில் பொறுத்தவரைக்கும் பார்க்கும்பொழுது இவர் மேய்ச்ச அந்த ஆடு வந்து பார்க்கும்போது 2 விதமான ஒரு வகை உண்டு. எப்படின்னா, நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் நாய்க்குட்டிகள் வளர்ப்பாங்க. இப்போ சென்னையிலலாம் நம்ம ஊர்லாம் பார்க்கும்போது தெரு நாய் இருக்கும், ரோட்டு நாய் இருக்கும், இப்படிலாம் இருக்கும். அதே இந்த புசு நாய் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும், தெரியுங்களா? பல லட்சங்களுக்கெல்லாம் வந்து நாய்கள் இருக்குது. அது வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு பணக்கார வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு ஆடு. அந்த மாதிரி தான் அன்னைக்கு பார்க்கும்போது தாவீது அவர் மேய்ச்சி அந்த ஆடுகள்னு பார்க்கும்போது நாக்கோட், அது வெரி எக்ஸ்பென்சிவ் ஷீப்ஸ். அது புரியுங்களா சொல்கிறது? அது வந்து வளர்ப்புக்குன்னு வைப்பாங்க, அது கறிக்காக செய்வாங்கன்னு தெரியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு இது. அது ஒரு இதுக்காக அவங்க மேய்ச்சாருன்னு ஒரு சில ஆய்வுகள் சொல்லப்படுகிறது. ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆடுகளை குறித்து நாம் வந்து இதில் இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அதோடைய திங் வந்து த குட் திங், தட் இஸ் த ஒன்லி திங், இட்ஸ் மீக்னஸ். அதுதான் அதோடைய அந்த ஒரு தாழ்மை தான். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ஒரு ரகசியமே வந்து அந்த தாழ்மையான விஷயம் தான். அது வந்து என்னன்னாக்கா, ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயங்கள் எடுத்து பார்க்கும்போது பாருங்க, அடுத்த இதில் the sheep are meek
sheep do not attack or harm others. Jesus calls his people to humble and gentle, not proud, violent or selfish. ஸோ பிளஸ்ட் ஆர் த மீக்னு சொல்லிட்டு மத்தேயு நாம் 3:5 பார்க்குறோம். ஸோ அதை குறித்து பார்க்கும்பொழுது அந்த ஒரு ஆட்டினுடைய ஒரு குண அதிசயம் தான் இது. ஸோ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன்னு சொல்லிட்டு இந்த தாவீது சொல்கிற காரியம் குறிக்கும்போது ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடு, ஸோ அதாவது ஒரு மேய்ப்பன் இல்லாமல் அந்த ஆடு வந்து நடத்த முடியாது. அதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஷெப்பர்ட். அது வந்து தாவீதுடைய வாழ்க்கையில் குறித்து பார்க்கும்பொழுது அவர் எப்பொழுதுமே ஒரு மெய்ப்பனை சார்ந்து இருந்தார் அவருடைய வாழ்க்கையில். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் எப்படி ஒரு ஆடுகளை வழிநடத்தி அவர் மேய்ச்சாரோ அதே போல தான் அவருடைய சிறு வயதில் அவர் இந்த வரிகளை செய்து மட்டும் இல்லாமல் சவுலுக்கு கீழே அவர் இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணும்போதும் அப்போது அந்த ஒரு மெய்ப்பனுடைய பாதையில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டை துதிக்கும் போதும் ஆண்ட மெய்ப்பன் என்று சொல்லி கர்த்தரை புகழ்ந்து பாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சேபிக்கப்பட்ட போகும்போதும் சரி, அந்த நேரத்திலையும் அப்பொழுதும் சவுலை கொண்டு போடும்போதும் அந்த மெய்ப்பனை சார்ந்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திரும்ப ராஜாவாக இருக்கும் போதும் மெய்ப்பனை சார்ந்து தான் இருக்கிறாரு. ஸோ அதனால இன்னைக்கு நம்மளும் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பாருங்க, ஒரு டீச்சர் சார்ந்து நம்ம இருப்போம். அவங்க தான் நம்ம நடத்துவாங்க. டீச்சர் சொன்னால் நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு அப்படி வாத்தியாரோட இருப்போம். வீட்டில் வயசில் பெரியவங்க சொன்னால் அதை கேட்போம்னு சொல்லிட்டு இருப்போம். அது ஒரு விதமான ஒரு காரியம். அடுத்து கிறிஸ்தவர்களாக நாம் போத சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடப்போம். ஸோ இது எல்லாமே ஒரு மெய்ப்பனின் கீழாக தான் நம்ம இருக்கிறோம். அந்த ஷெப்பர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதில் பார்க்கும்போது என்னன்னாக்கா அந்த ஆளுடைய குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் நாட் இட்ஸ் அன்செல்ஃபிஷ். அதுதான் அது வந்து ஒரு மீக்னஸ். அதுதான் ரொம்ப மெயினான அந்த ஆட்டினுடைய ஒரு குண அதிசயம். வந்து நம்ம கடவுள் ஏன் நம்மளை ஆடுகளை போல இருக்கணும்னாக்கா நம்ம அந்த அளவுக்கு அதை போல இருக்கணும். அது வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு தாழ்மையின் அடையாளம். அதாவது அது போவும் ரொம்ப அதை உடன்பாடு இது பண்ணாது. அடுத்த காரியம், இந்த விஷயங்கள் இதில் பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சில நேரத்தில் மலை பிரதேசங்களில் மேலே போகும்போது அப்பொழுது அந்த இடத்துல வந்து பனிக்கூட்டம் இருந்துச்சுன்னா தானாகவே அது வரக்கூடிய விஷயங்கள் அதுக்கு உண்டு. அந்த ஆட்டினுடைய ஒரு தன்மை வந்து தானாகவே இங்கே டேஞ்சர், நம்ம திரும்பி இடத்துக்கே போகணும்னு சொல்லிட்டு அது வந்துடும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் வந்து எந்த நேரத்திலுமே இந்த ஆடுகள் குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு யுனைட்டி சேர்ந்து தான் இருக்கும். அதெல்லாமே வந்து அது தனித்தாக எதுவும் செயல்படாது. ஒரு ஃபெல்லோஷிப் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், எல்லாத்துலேயுமே வந்து அந்த கும்பலோட தான் அது வந்து தனியாக போகும். அப்படி தனியாக செல்லுது சிதறி போன ஆடு ஒரு சில நேரத்தில் போனால் என்ன ஆகும், ஒரு தடவை பார்க்கும்போது காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி மெய்ப்பெண் போனது போல 99 விட்டுட்டு போய் கொட்டு வந்தாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஆடுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுனைட்டி, அதான் கிறிஸ்டியனுடைய லவ் ஃபெல்லோஷிப், இதை குறித்து தான் இதை நாம் பார்க்கணும். 10:25. ஸோ அடுத்த காரியம் பார்க்கறது போல மத்தேயு 24 பார்க்கும்பொழுது அந்த காரியம் இன்னைக்கு அநேக ஆடுகளை குறித்து 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஷீப்ஸ்னு ஒன்று இருக்கு, கோட்டுன்னு ஒன்று இருக்கு. இந்த கோட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல மத்தேயு 25 சொன்னது போல ஆடுகள் வழி தெரியாமல் சில ஆடுகள் வந்து போதுங்க, அதுதான் வந்து ஆண்டவருடைய இதில் விட்டு விலகி போய் போதுங்க. அதனால தான் பாருங்க, இதை குறித்து பேசும்பொழுது அந்த மத்தேயு 25:34 என்ன சொல்றதுன்னா, இந்த சப்ஜெக்டில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்னோட சத்தத்தை கேட்காமல் போறாங்க. நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்களா? கொடுக்கல. நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்களா? கொடுக்கல. வஸ்திரம் இல்லாமல் இருந்த வஸ்திரம் கொடுத்தீங்களா? சிக்கா இருந்தேன், என்னை வந்து நீங்க யாராவது பார்த்தீங்களா அப்படின்னும் போது அப்ப எல்லாரும் கேட்குறாங்க, உண்மை எப்படின்னு ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம், நீங்கள் வரவே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஆட்டினுடைய ஒரு உண்மையான எண்ணம், இட்ஸ் கேரிங் ஃபார் அதர்ஸ். தட் இஸ் த மெயின் திங். நல்ல ஆடுகள் வந்து அந்த ஒரு மீக்னஸ், ஒரு கேரிங், எந்த ஒரு சோபம்னா வந்து அந்த சாந்தம்னா வந்து அதோடைய மெயினான குணாதிசயம் தான் ஷீப்ஸு. அந்த கோட்டுன்றது பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு இதெல்லாம் இல்லாமல் எதை தான் இஷ்டத்துக்கு போன மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கு பிரியமான தேவஜனம், இந்த காலை வெளியே நாம் இந்த 1ஆம் தேதி காலையில் வந்திருக்கோம் என்றால் நாம் அந்த ஆண்டுடைய வார்த்தை, ஷெப்பர்ட்ஸுடைய வார்த்தையை நாம் கேட்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு இப்படி ஆடுகளுடைய அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்ட ஆடுகள் அதனாலே பராமரிக்கப்பட்டு அதனாலே கீழ்ப்படிந்திருந்து அவர் சொல்லுகிறதை செய்யும். அதுதான் ஒரு ஷீப்பாக இருக்கணும், கோட்டாக இல்லாமல் ஷீப்பாக இருக்கும். அது அந்த சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நாம வந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அந்த ஷெப்பர்ட்ஸ் அப்படின்னா வியார் இந்த நாம் ஒரு ஷீப்பாக இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இந்த மெல்லிய சத்தத்தை நாம் உணர்வர்களாக இருப்போம். நீங்கள் யோசித்து பாருங்களேன், எல்லாருடைய சத்தத்தை உலக சத்தத்தை கேட்குறோம், டிவி நியூஸை கேட்குறோம், ரீல்ஸுடைய சத்தம் காதில் விழுது, உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் நம்முடைய காதில் விழுது. ஆனால் தேவனுடைய சத்தம் காதில் விழுதான்றது ரொம்ப முக்கியம். ஸோ knowing the shepherd's voice is very important because a stranger may call but sheep will not follow. ஏன்னால் இன்று பிரியமானவர்களே, இதை குறித்து பார்க்கணும், என்னுடைய ஆளுகள் தன்னுடைய சத்தத்தை கேட்பது என்பது யோவான் 10:4 குறித்து பார்க்கும்பொழுது நாம்
அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நாம் கீழ்ப்படைய வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை நடத்துவார். இதை செய், அதை செய்ய. நம்முடைய காரியங்கள் இந்த 5 மாதங்கள் ஓடிச்சு. யோசித்து பாருங்களேன், ஒரு வருடமாகட்டும் இல்லது 5 வருடமாகட்டும், நாம் பிறந்த நாட்கள் முதல் இன்றைக்கு வரைக்கும் எத்தனை நேரத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார், நம்ம கீழ்ப்படைஞ்சிருக்கோம். அதுதான் முக்கியம். அந்த ஷெப்பர்ட்ஸுடைய வாய்ஸ், சில பேருக்கு ஆண்டுடைய சத்தமே கேட்காம இருக்கிறாங்கன்னா அவங்க ஷெப்பர்டுக்குள்ளே இல்லை, ஒரு மேய்ப்பனுக்குள்ளே அடங்காமல் தான் சொந்த சிரேஷ்டமாக செய்கிறவர்களுக்கு அந்த சத்தம் கேட்கப்படாது. அப்படி அவரோடு நாம் இருக்கும் பொழுது, அந்த சத்தம் நாம் கேட்கும் பொழுது நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். நம்முடைய லைஃப் ஸ்டைலில் நாம் ஒழுங்காக இருக்க வேண்டும். ஸோ இதுதான் மெயினான விஷயம். அடுத்து இதுதான் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியின் விஷயங்கள்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தது போல அது ரொம்ப தாழ்மையாக இருக்கும், அது யுனைட்டியாக இருக்கும், அது ரொம்ப கீழ்ப்படியும், சொல்றது அப்படியே செய்யறது தான் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய வேலை. அதுதான் அதுக்கு எல்லாமே பெஸ்ட். பட் ஷீப் கேனாட் லீட் தெம்செல்ஃப், இட் கேன் வாண்டர் பிக் அண்ட் லாஸ்ட். ஸோ தனி இஷ்டமாக அந்த ஆடு செய்யாது. நாம் பவுல் இதை குறித்து சொல்லுறாரு. ஒரு சில இடத்துல பார்க்கும்போது நான் முன்பு ஆண்டரை அறியாமல் இருக்கும் பொழுது நான் பாவியாக இருந்தேன், கிறிஸ்தவர்களை குடும்பப்படுத்தினேன், இவ்வளோ துன்பங்கள் பண்ணேன். இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் அதில் விட்டு இப்போ நான் தேவனுடைய இதை இருக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போட கிருபையினாலே நான் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்மளும் தேவன் முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலும் நம்முடைய வாழ்க்கை இப்படி அடங்காத ஒரு ஆடாக இருப்போம். அதாவது அந்த கோட்டை போல நாம் இருந்திருப்போம். இன்னைக்கு தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். God has saved us. That is a very very important thing. தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் நமக்கு எல்லாருக்கும் அழகப்பட்டது. ரட்சிப்பு எல்லாருமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரு. எல்லாருக்கும் காமனா எல்லாருக்குமே கடவுள் கொடுக்குறாரு. இந்த ரட்சிப்புல இருந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேஜ் தான் என்னன்னு பார்க்கும்போது நாம் பரலோகத்தின் அனுபவத்துக்கு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே அந்த ரட்சிக்கப்படுறது ஃப்ரீ. ஆனா நம்மை பரலோகம் சேர்ப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். He paid for us. அது ஃப்ரீ கிடையாது. அதுக்கு நம்ம ஒரு கூலி கொடுத்து அந்த உயிரை கொடுத்து தான் நம்மை மாய்த்தார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இங்க பார்க்கும்பொழுது நாம் அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். இந்த ஆட்டுக்குட்டியாக நாம் இருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அதற்காக நாம் கீழ்ப்படிந்து அடங்கி அந்த மேய்ப்பன் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் கேட்க வேண்டும். இது ஒரு அனுபவம். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே பல பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ சபைக்கு போற ஜனங்கள் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு அந்த மேய்ப்பனுடைய பிடியில் இருக்க மாட்டார்கள். தனியாக நான் சுயமாக செல்ல வேண்டும் என்று அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்க பிரச்சனைகள். ஸோ அந்த ஷெப்பர்டுடைய இதை கேட்கும் பொழுது அவர்கள் அதிலே அவர்கள் கீழ்ப்படிந்து அதன்படி எப்படி நடக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை சொல்வார்கள். இதை குறித்து பார்க்கும் பொழுது இந்த ஷெப்பர்டு அப்படின்னு பார்க்கும்போது குட் ஷெப்பர்ட் அண்ட் பேட் ஷெப்பர்ட் 2 இருக்கு பைபிள்ல. ஸோ இதை குறித்து பார்க்கும்போது வேதாகம் ரீதியாக யார் நம்முடைய ஷெப்பர்டு, மெய்ப்பன் எந்த லெவலில் இருக்கிறாருன்னு பார்க்கணும். நாடுகளின் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லுகிறது. இந்த காரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 5 விதமான ஷெப்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. ரொம்ப டேஞ்சரஸான, அவங்க மிகவும் மோசமான கொடிதான ஒரு ஷெப்பர்ட்ஸ். முதல்ல விக்கெட் ஷெப்பர்ட், வித்தவுட் ட்ரூ கைடன்ஸ் ஷெப்பர்ட் வாண்ட் அவர். ஸோ இன்னைக்கு நிறைய இடத்துல மேய்ப்பன் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆடுகள் சிதறி செல்கிறது. அவர்கள் கேட்காமல், வார்த்தையை கேட்காமல் தம் சொந்த சுயத்துக்கு போல மற்ற திரு சபைகளில் பார்க்கும்பொழுது கேட்பாங்க, அப்படி போய் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இந்த பொல்லாதனாகிய சாத்தான் என்ன பண்ணுகிறான்னு பார்க்கும்பொழுது யோவான் 10:10 அவன் கொல்லவும் அழிக்கவுமே நாம் கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் என்னடா இந்த ஆடுங்கள்லாம் சர்ச்சுக்கு போதுங்க, ஒழுங்காக கடவுளுடைய வார்த்தையை கேட்டு இப்படி எல்லாம் திருந்தி இவ்வளோ அடக்கமாக இருக்காங்க. முன்னாடி நான் இவங்களை வச்சுட்டு எவ்வளோ வேலை பண்ணேன், இவங்களை வச்சு சண்டை போடுவேன், இவங்களை வச்சு திருத்தனம் பண்ணுவேன், இவங்களை வச்சு கடவுளுக்கு பிரியம் இல்லாத சர்ச்சுக்கு போடாமல் பண்ணுவேன். ஆனால் இவங்க இப்படி போய் நல்லவளா ஆறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு திருடனை போல அவன் வருகிறான். அதுதான் இந்த விக்கெட் ஷெப்பர்ட், அந்த மேய்ப்பன் பண்றது. இன்னொரு மேய்ப்பன் பார்த்தீங்கன்னா அடுத்தது ரோரிங் லயன். இன்று அநேக காரியங்கள், சில பேருக்கு சபைக்கு வருவாங்க, ஊழியத்துக்கும் வருவாங்க, கடவுளில் இருப்பாங்க, ஆனால் பயம் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். இன்னைக்கு பயம் இருக்குதா? பயம் இருக்குதுன்னா உங்களிடத்திலே இருக்கக்கூடிய இது கால் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் எவனை விழுகலாமோ என்று பார்க்கிறான். ஆனால் நாம் அந்த மேய்ப்பனில் கீழ்ப்படுகிற ஒரு ஆடாக இருந்தால் அவர்களுக்கு பயம் இருக்காது. அல்லேலூயா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம், நம்மப்படி மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவர்படி கீழ்ப்படுகிறோம் என்றால் காரியம், நம் எதிலும் வஞ்சிக்கப்பட்டு போக மாட்டோம். அது ஒரு மெயினான விஷயம். எதிலையும் நாம் தேவையில்லாத காரியங்களையும் சிக்கிக்கொள்ள மாட்டோம். அடுத்த காரியம், அவன் நம்மளை ஒண்ணுமே பயம் நம்மளை மேற்கொள்ளப்படாது. இன்று பயத்தை கொடுத்தா பயத்தின் ஆவியை கொடுத்து
ஒவ்வொருத்தனுக்கும் என்ன பீதியை கலப்பு, இது என்ன நடக்கும், பெர்மிட்கார என்ன நடக்கும், இது என்ன நடக்கும், நான் இந்த ஊரில் இருப்பேனா, பியர் கிடைக்குமா, இப்படி எல்லாருக்கும் ஒரு குழப்பத்தின் ஆவி. ஸோ முதலாவது நாம் ஒரு கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சடைவேன்ற ஒரு வேர்டுக்குள்ளே நம்ம உள்ள நுழையணும். அந்த ஒரே ஒரு வசனத்துக்குள்ளாக நாம் நுழைய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும். அடுத்த காரியம் இந்த உல்ஃப், அதாவது இது பார்க்கணும், ஓனாயை போல சில பேர் என்ன பண்ணுவாங்க, தவறான உபதேசங்களினாலே சபை மக்களை அவ்வளோ வஞ்சித்துக் கொள்வார். தவறான உபதேசம்ன்றது சும்மா, அதாவது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயங்கள், அதாவது மாயமான ஒரு அற்புதங்களை செய்வதும் இதை செய்வதும் அவர்கள் ஒரு விதைகளை காட்டும். ஏன்னா பிசாசும் அற்புதம் செய்யும், அதுதான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது குட் ஷெப்பர்டும் கடவுளுடைய இதுவும் ஆண்டு நமக்கு அற்புதம் செய்யலாம், பிசாசுகளும் அற்புதம் செய்யணும். இன்னைக்கு மற்ற பிற மதத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த அற்புதங்கள்லாம் அடையாளங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அதை குறித்து நம்ம ஏமாந்து போய் வஞ்சத்தை போய் அதில் போய் மாட்டிடக்கூடாது. அது இன்னைக்கு பல பேர் பண்ணக்கூடிய காரியம், அது ஒரு மோசமான காரியம். அடுத்தது ஃபூலிஷ் ஷெப்பர்ட், அவங்க இன்னைக்கு பார்க்கும்பொழுது தன்னுடைய சுய ஞானத்தினாலே அவர்கள் அதை குறித்து பெரிதாக பேசுவார்கள், பெருமையாக பேசிக்கொண்டு சபை ஜனங்களை வழிநடத்துவார்கள். ஆனால் தேவனுடைய அறிவு அங்கு குறைவற்றதாக இருக்கும். தன்னுடைய இதுக்காக, அதாவது பிஸ்னஸ் மோட்டிவ்காக பண்ணுவாங்க. இன்னைக்கு சில பேர்லாம் பார்க்கும்போது இந்த கேமன் டெஸ்ட்டில் பார்க்கும்போது மிகவும் வருத்தப்படத்தக்கதாக இருக்கிறது. அதாவது பிஆர் வாங்கணுன்றதுக்காக, அதற்காக சபைக்கு போகிறது, அதுக்காக மட்டுமே ஒரு பெரிய கூட்டங்கள் ஒரு பெரிய சபைகளுக்கு போய் கொண்டிருக்கிறது. நானும் ஒரு பேர் கிறிஸ்தவன் சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சபையினுடைய அந்த போதகரை நான் ஒரு தடவை சந்தித்து கர்க் சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்கும்போது பேசும்போது எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, அவர் இப்போ இல்லை, அவர் வேலை வேற ஒரு பாஸ்டர் புதுசாக வந்துட்டார். அதாவது அவர் இந்தியா போய் திரும்பவும் வந்திருக்காரு. பார்க்கும்போது அப்படி இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, நாங்கள் எங்கள் சர்ச்சில் நாங்கள் ப்ரீச் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, அப்படியா என்ன எப்படி பண்ணுவீங்க எல்லாம் கேட்கும்போது, ஆமாம் எல்லாமே கொஞ்சம் ஹார்ட் தான், நாங்கள் எப்படி பேசுவோம் அப்படிலாம் சொல்லுவோம் போது, அப்போ சொல்கிறாங்க, நாங்களாம் அதெல்லாம் பேச மாட்டோம், நாங்களாம் அப்படிலாம் அப்படிலாம் பேசினா அப்படின்னு நோ ஜான், அதெல்லாம் பேசவே கூடாது, என்ன பைபிள் இருக்கும் லைட்டாக அப்படியே பேசிட்டு அப்படியே வந்துடணும், அப்பதான் நம்ம ரொம்ப நாளாக இருக்க முடியும். இதெல்லாம் நம்ம பேசினா அதெல்லாம் இந்த ஊர் ஜனங்களுக்குலாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறார். ஸோ இப்படி இருக்கும்பொழுது எப்படி அவங்க ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்க முடியும்? நிச்சயமாக அவர்கள் நல்ல மேய்ப்பனாக இருக்க முடியாது. அந்த மேய்ப்பன் இடத்துல போகிறவங்களும் எப்படி இருப்பாங்க? அவங்கள போல தான் இருப்பாங்க. அவங்களும் பண்ணுற இன்னொரு மேய்ப்பனும் இருக்காரு, இன்னொரு சபையை குறித்ததான ஒரு மேய்ப்பனும் இருக்காரு. அந்த மேய்ப்பனும் பார்த்தீங்கன்னா சும்மாவே, அதாவது எப்படின்னா, சபை ஜனங்க தான் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க, ஒரு தவறான காரியத்தை கேட்டால் இவரும் அதுக்கு ஒர்க் பண்ணுறாரு. எப்படி சும்மாவே சபையில் வேலை செய்த மாதிரி ஒரு கணக்கு காமிச்சு பேர் வாங்குவதற்காக முயற்சி செய்யும் போது அதற்கான இதை பண்ணி அவங்களுடைய பணத்தை மாதமாக கொடுத்து சேலரி மாதிரி போட்டு அக்கௌண்ட்ஸில் காமிச்சு ஒரு மேனேஜராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஐலாண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவரும் ஒரு உடனடியாக இருந்து அதை செய்து ஒரு மேய்ப்பன் யோசித்து பாருங்களேன். மேய்ப்பன் அவர் கரெக்ட் பண்ணணும். என்ன கரெக்ட் பண்ணணும்? இப்படி கேட்கறதே முதல்ல தப்பு, நீ இதை என்கிட்ட கேட்குறேன்னு சொல்லக்கூடாது. அவரும் பொய்க்கு பிதாவான யாரும் உங்களுக்கு தெரியும், பிசாசானவன் தான் பொய்க்கு பிதா. அப்போது இதுவும் இந்த மாதிரி மேய்ப்பன் தான் த விக்கெட் 5 டேஞ்சரஸ் ஷெப்பர்ட். ஸோ நம்மளுடைய ஒரு மேய்ப்பன் எப்படி இருக்கிறார்ன்றதை நாம் குறித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு காலை வேளையிலே நாம் இன்றைக்கு பார்க்கும்போது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். ஸோ அப்போ நம்ம எப்படி தாங்க கண்டுபிடிக்கிறது? எப்படி இந்த மேய்ப்பர் கரெக்டாக எங்களை நடத்துறாரு, வழி நடத்துறதுலாம் உண்மைன்னு பார்த்தா அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கும்போது என்ன சொல்லு, கர்த்தர் மேய்ப்பராக தாழ்ச்சி அடைவேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்றே என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பது என்பதை குறித்து பார்க்கும் பொழுது த ரெஸ்ட் அண்ட் த பீஸ், அதாவது ஒரு சமாதானம். இந்த உலகத்திலே ரட்சிப்பு இலவசம், எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பு இலவசமாக தேவன் கொடுக்கிறார். ஆனால் அந்த ரட்சிப்புக்கு அடுத்து பரலோகம் செல்ல வேண்டியதுதான் கிறிஸ்தவர்களுடைய பெரிதான ஒரு கடமை. அந்த பரலோகம் செல்ல வேண்டும் என்று அதற்காக தான் கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து மாய்த்தார். அந்த பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் அதற்கான சில கிரைட்டீரியாஸ் நம்ம இருக்கணும். அது எப்படின்னா, அந்த மேய்ப்பன் நம்மளை நீர்க்கால் உரமாய் அவர் நம்மளை அந்த கிரீன் பேச்சஸ் அந்த இடத்துல நம்மை அவர் இலைப்பாதை கொடுக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே பரலோக ராஜ்யம் வந்துவிட்டது என்றால் எப்பொழுதே வந்துவிட்டது. வாட் இஸ் கிங்டம் ஆஃப் காட்? நம்ம நினைக்கலாம் ஃபர்ஸ்ட் திங் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ஹெவன் இஸ் ரைட்டஸ்னஸ் சொல்கிறோம். முதல்ல அதோடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும் போது இந்த கூட கொடுக்கப்படுறது மட்டும்தான் எல்லாரும் கேட்குறாங்க. சர்ச்சுக்கு வரும்போது வேலை கிடைக்குமா, எனக்கு காசு கிடைக்குமா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது, இதுதான் கேட்குறாங்க. தவிர முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ராஜ்யம்ன்றது என்னது? கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யம்னா என்னதுன்னா அதை பற்றி ரோமர்களை நாம் படிக்கிறோம். அதுதான் பரிசுத்த ஆவியானதால் உண்டாகும் சமாதானம்.
அதுதான் முக்கியம். the God is giving. இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் பீஸை விலை கொடுத்து வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அது ஒரு நாள் தான். அது வந்து கர்த்தர் கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம அந்த ஒரு ஷெப்பர்டாக நாம் சூஸ் பண்ணுற ஷெப்பர்டு நமக்கு அந்த பீஸை கொடுக்குறாங்களா, அதுதான் முக்கியம். ஷெப்பர்டால பீஸே போகிறவங்க இருப்பாங்க சில பேர், புரியுதுங்களா? மேய்ப்பினால ஐயோ இந்த மேய்ப்பினால எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, எல்லாத்துக்குமே ஏருக்கு மாறாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களாலே சபையே ரெண்டாவது உடையிறது. மேய்ப்பினால 2 ஆடு அடிச்சுன்னு பிடிச்சிட்டு போன சபைகளும் எவ்வளோ சபைகள் இருக்குது. ஸோ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்முடைய மேய்ப்பன் he gathers the lamb. அதாவது வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, தம்முடைய அவர்களுக்கு காயங்களை கட்டி அதை நாம் அவருடைய வலது கரத்தினாலே தேவன் நம்மை அதை leads to the green pastures, அதாவது அந்த சமாதானத்துக்குள்ளாக கொண்டு நம்முடைய ஆத்துமாவை அவர் வந்து பாதுகாக்கிறார். அதுதான், அது மட்டும் நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இது சங்கீதக்காரன் பார்க்கும்பொழுது பாருங்க, ஆடு தவறி நீங்க பார்த்துப்பீங்க அந்த படத்திலே, உங்களுடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் சொல்லுவோம். வாட் இஸ் மீன் பை கோல் அண்ட் தடி? த ராட் அண்ட் ஸ்டாஃப். பார்த்துருக்கீங்க, கோல் வந்து ஒன்று இப்படி உருண்டையாக இருக்கும், அதை வச்சுருப்பாங்க. தடின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. 2 எதற்காக யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? பாதுகாக்கிறதுக்காக. ஸோ நமக்கான ஃபீடிங்கை தேவன் தான் கொடுக்கணும். எதுக்கு? அந்த ஆடு குட்டியாக இருக்கும்போது அந்த கிளை ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுன்னா அது சாப்பிட கஷ்டமாக இருக்கும்போது அந்த இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படி எடுத்தோம்னா அந்த ஸ்டாஃபை அது சாப்பிட்றதுக்காக தான், அது கொடுக்கறதுக்காக. தடி எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, ஒரு கரடி வந்தாலும் சிங்கம் வந்தாலும் அதை ஒரு அடி அடித்து துரத்துறதுக்காக தான். அதான். ஸோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஷெப்பர்டாக இருக்காரு. நமக்கு வாழ்க்கையிலே நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தடியாக தேவன் நம்மோடு இருப்பார். நம்ம சாப்பிட்றதுக்கான ஃபீடை அந்த ஸ்டாஃப் வச்சு ஒவ்வொரு நாளும் என்ன வேணுமா, இந்த சாப்பிட்றியா, இந்த சாப்பிடு, உனக்கு வேணுமா, இந்த சாப்பிடுன்னு ஒவ்வொருத்தருக்கும் அது நமக்கான நீட்ஸை வந்து அவர் ஃபீட் பண்ணுறாரு. இதுதான் எல்லாரும் நம்ம இப்போ இந்த சங்கீதம் 23 எல்லாருமே மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. என் சத்துருக்கு முன்பாக என் பந்தய ஆழ்த்தின்னு நம்ம சொல்லுவோம். இவன் அப்படி பண்ணால பாரு, இன்னைக்கு ஆண்டவர் அப்படி பண்ணிட்டாருன்னு இது பிரசவம் கேட்டிருப்பீங்க, இன்னைக்கு வரைக்கும் கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் எனக்கு நான் புதர் கஷ்டப்பட்ட புதர், சாப்பாடே இல்லை புதர், ஆண்டவர் தான் எனக்கு சோறு கொடுத்தாரு புதர், இப்போ எனக்கு வேலை கொடுத்தாரு புதர். கரெக்ட் தான், தேவன் ஃபீட் பண்ணுறாரு. பட் வாட் காட் இஸ் டாக்கிங் எக்ஸாக்ட்லி ஹியர்னு பார்க்கும்பொழுது, இதை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். இஸ் வாக்கிங் த கிரீன் பேச்சஸ். அந்த இதுல இருந்து இன்றைக்கு 5 அப்பம் அந்த அவர் வந்து தேவன் போஷிக்கிறார். அந்த 5 அப்பம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, அந்த ஷெப்பர்ட்ஸுடைய ஒரிஜினல் மீல் அதுதான். 5 அப்பம்ன்றது ஒவ்வொரு அப்பம். முதலாவது அப்பம் என்னன்னு பார்க்கும்போது அப்போஸ்டலிக் டாக்டரின். ஸோ இன்னைக்கு முதலாவது யாருக்கெல்லாம் இந்த சமாதானம் கிடைக்குதோ மனது ரீதியாக, அதாவது அந்த சமாதானம் வாங்குறதுக்கு பணம் காசு தேவையில்லை, நமக்கு பொருள் எதுவும் தேவையில்லை. தேவ சமாதானம் ஒரு குடும்பத்துக்கு இன்று உங்களுக்கு சமாதானம் வருவதாக. நீ சொல்றாங்க, சர்ச்சில் சொல்றாங்க, பீஸ் பி அன்டு காட், பீஸ் பி டு யூ. சமாதானம் சமாதானம் இந்த வார்த்தையில் சொல்ற சமாதானம் இதயத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். இப்படி ஒரு சமாதானம் எவனுக்கு கிடைச்சதோ அவன் தான் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு நாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம். இதை பார்க்கிறவர்கள் கூட வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்று நினைந்திருக்கலாம். இப்படி ஒரு சமாதானம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அது கடவுளால் ஏற்பட்டப்பட்ட சமாதானம் வந்துச்சுன்னா, அடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதை தேவன் போஷிப்பார். அந்த 5 அப்பம்ன்றது என்னன்னு பார்த்து முடிச்சிடலாம். அந்த முதல் அப்பம் தான் அப்போஸ்தல உபதேசம். நீங்கள் நிறைய இருக்கு அப்போஸ்தல உபதேசம்னா என்ன தெரியாது, இதெல்லாம் எதுக்கு படிக்கணும், அதெல்லாம் புரியாது பிரதர். அப்போஸ்தல இந்த தீமத்தையெல்லாம் அதெல்லாம் எதுக்கு பிரதர், நம்ம வெறும் கதையை மட்டும் படித்தோமா, மற்ற ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் படித்தோம், பழைய பாட்டில் ஸ்டோரி கேட்டோமா போதும்னு நினச்சிருவாங்க. இந்த உபதேசங்களை கற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம உண்மையான இந்த ஆகாரத்தை சாப்பிடுவோம். அந்த உபதேசத்தை பற்றி தெரியலன்னா நம்ம வெறும் சாப்பிட பொருள் குறித்து தான் நம்ம கேட்டுட்டு இருப்போம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், எனக்கு இது கிடைக்கும், நான் இது பண்ணும். இதுதான் உலக ரீதியான நீட்ஸ் தான் பார்ப்போமே தவிர, உபதேசங்களை கட்டு தெரியும் போது எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை, அதுதான் முதலாவது அப்பம். இதை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது அப்பம் பிரெட் ஃப்ரம் ஹெவன், த காட்ஸ் வேர்ட் தான் வந்து நம்முடைய ஆண்டுடைய வார்த்தையானது. அதுக்காக அவர் ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லும் போது அவருடைய வார்த்தையை படிக்கும்பொழுது அது இரண்டாவது அப்பத்துக்கு சமமாக இருக்கிறது. மூன்றாவது அப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டூயிங் த காட்ஸ் வில், அவருடைய சித்தத்தை செய்வது நாம் மூன்றாவது அப்பத்தை சாப்பிடுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. நான்காவது காரியம், அந்த அப்பத்தை சாப்பிடும்போது நமக்கு சுகம் பலன் வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் நல்ல சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்க, எல்லாமே இருக்கும், ஆனால் சுகம் இல்லாமல் இருப்பாங்க. நம்ம சாப்பாடே சரியாக கூட சாப்பிடலனாலும் உடம்பு பாடு ஊதிட்டே தான் இருக்கும். சில பேருக்கு நல்லா போவாங்க, ஒன்று சாப்பிடணும், எப்படி நீ மட்டும் நல்லா இருக்கே, புஷ்டி இதுவுமா இருக்கும், உடம்பு உங்களுக்கு நீங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது 4வது ஹீலிங் பிரெட்டு கடலை கொடுக்குறாரு. 5வது காரியம் நீதியின் பாதை நடத்துகிற தேவன். அதுதான் நீதியினாகிய அந்த மெச்சூர் பிலீவர் க்ரோஸ் தட் ரைட்டஸ்
டீச்சிங், தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். நீதியின்படி நடப்பது. ஸோ இந்த 5 காரியங்கள் தான் நாம் வந்து ஒரு ஷெப்பர்ட்ஸுடைய ஃபுட்டு, அதாவது வந்து நம்மளுடைய மேய்ப்பன் நமக்கு கொடுக்குற அந்த உணவு 5 அப்பம்ன்றது. அது இந்த 5 அப்பம் நம்மக்கிட்ட இருக்கும்போது தான் இது யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ இதை கிடைக்கும்படியாக தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. அதில் இது கிடைச்சா தான் நம்ம அங்கே மேலே போக முடியும். இப்போ அது பரலோகம் போகிறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இவர் ரசிக்கப்பட்டா நான் உண்மையாக இருக்கேன், நான் கடவுளுக்காக எல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட மதர் தெரசாவோட உண்மையாக நம்ம யாராக இருப்போமா? யோசிச்சு பாருங்க. மகாத்மா காந்தி எவ்வளோ பேர் இந்த உலகத்துலேருந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த அநேக காரியங்கள் இந்த காரியம் செஞ்சிருந்தாலும் உண்மையாக நாம் ஒரு மேய்ப்பனுடைய இதில் இருக்கோம்னா அந்த மேய்ப்பன் நம்மளை மேலே கொண்டு போகிற வரைக்கும் நம்ம மேய்த்து கொண்டு தான் இருப்பார். பரலோகம் செல்வது வரைக்கும் அவர் கீழே நம்ம அடங்கி ஒடுங்கி அந்த ஆடுகளாய் வழி தப்பி போகாமல், அப்படி போனாலும் அதை அடித்து நம்மளை கொண்டு வந்து உள்ளே சேர்த்து பரலோகம் கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நாள் தாழ்ச்சி அடைவேன், அவர் என்னை புல்லிடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரங்களை என்னை கொண்டு போய் விடுகிறார். புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதில் பார்க்கும்போது கடைசியில் நீடித்த நாட்களாக என்னுடைய திருப்தியாக இருப்பேன்னு சொல்லுவோம். அந்த வசனம் படிங்க, கடைசி வசனம் வந்து பாருங்க, லாஸ்ட் படிங்க. நாட்களாம் நன்மையும் தொடரும். அதுக்கு முன்புதான வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன், தேவரே என் கூட இருக்கிறீர், உங்கள் கோலும் தேற்றும். அடுத்து, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் வழிகிறது. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய தலையை எண்ணெயினால் நிரப்புகிறார். அந்த அபிஷேகம் என்னன்னு பார்க்கும்போது அன்னைக்கு அந்த ஷீப்ஸுக்கெல்லாம் அந்த ஏன் அந்த எண்ணெயை அதுக்கு வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூச்சி கீச்செல்லாம் வரக்கூடாதுன்ட்டு தான். அந்த இன்செக்ட்ஸ் இதெல்லாம் வந்து அது மேலே உட்காரக்கூடாது, எண்ணெய்க்கு அது வலிக்கிட்டு போயிடும். அதுக்காக தான் வந்து அந்த எண்ணெய் வைக்கிறது. அதே போல் நமக்கும் அந்த நம்ம தலையில் ஏன் எண்ணெய் வைக்கிறாருன்னா, தேவையில்லாத எண்ணங்கள், இதை பற்றி என்ன பண்ணுறது, மண்டை தானே யோசிக்குது. சர்ச்சில் வந்து உட்காந்தா இங்கே பாட்டு படம் கேட்காது, மெசேஜ் கேட்டால் மெசேஜ் போகாது, என்ன போகணும், என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறது. அந்த எண்ணெய் நமக்கு வைக்கும்போது அப்போ நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும். நம்ம ஆண்டோடைய எல்லா அந்த அன்வான்ட் திங்ஸ் பிரெயினில் இருக்கிற எல்லாத்தையும் கடவுள் தூக்கிடுவார். அதுதான் அபிஷேகம் பண்ணுறாரு. அடுத்த காரியம் பாருங்க, சத்துக்கு முன்பாக நமக்கு வந்து ஒரு பந்துன்னா நம்ம நினச்சிக்கலாம், நீ எனக்கு அப்படி பண்ணலை, இன்னைக்கு சத்துக்கு முன்பாக நான் என்னோட பேரில் ஆகிட்டேன் பார்த்தியா, நான் பாரம்பரிய சைக்கிள் தான் வச்சுருந்தேன் முன்னாடி, இப்போ பார்த்தியா என் கார் இருக்குது. அது கிடையாது. இந்த சத்துக்கு முன்பாக இந்த பந்தய ஆயுதத்தை பற்றி நான் அபிஷேகம் பண்ணுறது இது எங்கன்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க தேவன் இந்த நம்ம 5 அப்பங்களை பார்த்தோம்ல, 5 அப்பங்களை சாப்பிட்டு பரலோகத்துக்கு போகும்போது பரலோகத்தின் ராஜா ரகசியவர்கள் உலகம் போயிடும். என்டையர் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டு ஜனங்களை அடிமைப்படுத்தி முத்திரையை போடுற சாத்தான் இந்த உலகத்தை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கும்போது, இந்த வானத்தில் போய் நம்ம அந்த 7 வருஷம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்பாக வானத்திலேயே நமக்கு ரிசப்ஷன் நடக்கும், கல்யாண வீட்டு நடந்து தேவனோடு நாம் இங்கே ரசிக்கப்பட்டு போனாங்க பார்த்தீங்களா, பரலோகம் போனவங்க பூமிக்கு வருவாங்க. அப்போ இந்த உலகத்தில் பார்த்தவங்கலாம் சத்துருக்கள்லாம் அவங்க அப்போ தான் பார்ப்பானுங்களா, என்ன பார்ப்பாங்கன்னா, இவனா சும்மா பைய தூக்கி சர்ச்சுக்கு போனால் வந்தான், வாரம் போயிடுவாங்க, நம்மளும் சர்ச்சுக்கு தான் போனாலும் நம்ம இங்கே இவ்வளோ பெரிய ஆள் ஆனோன்னா நம்ம இங்கே விட்டுட்டு போயிட்டாங்களே, இவன் பார்ப்பா வரோம் அந்த ராஜாவோட. அப்போ தேவனோடும் அவரோட சேனைகளோடும் இன்னைக்கு ஒரு ஆக்டர் இவர் சிஎம் விஜய் போனார்னா, விஜய் கூட சும்மா இருந்தவங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் ஒவ்வொரு காரில் போகிறாங்க. அதெல்லாம் நம்ம டிவியில் ரீல்ஸில் பார்க்குறீங்க. அன்றைக்கி இயேசு கிறிஸ்து ராஜாவாக திருப்பி பூமிக்கு வரும்போது சேனையோடு ஒவ்வொரு வண்டியாக, எத்தனை வண்டியோட நம்ம சேரட்டில் வரோமோ, அது ஸ்பேஸ் ஷிப்பில் வரோமோ, உண்மையான குதிரையில் வருமோ தெரியாது. சம்திங் வி ஆர் கோயிங் டு கம் வித் ஹிம் வித் அது அவதார் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குமோ எப்படின்னு தெரியாது. சம்திங் அது அன்இமேஜினபிள். பட் சம்திங் வி ஆர் கோயிங் டு கம் வித் த டிரான்ஸ்போர்ட், சம்திங் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்போர்ட். ஸ்பேஸ் ஷிப்பாக இருக்கலாம், டெக்னாலஜி பேஸ்டாக இருக்கலாம், இல்லை டெக்னாலஜி பேஸ்ட் இல்லாத ஒரு குதிரை மாதிரி அதில் வரலாம். ஆனால் அப்படி வரும்போது அப்போ இந்த பூமியின் ஜனங்களும் பூமியின் ராஜாக்களும், இதை குறித்து நீ வீட்டில் படிக்கணும், சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போதே அப்பயே சொல்லிட்டார், பூமியின் ராஜாக்கள் அவருக்கு எழும்பி நின்று அப்படின்னு பார்க்கும்போது அப்போது வந்து சண்டை போடுவாங்க பார்ப்போம். என்னப்பா இவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க, இவங்க தான் இப்போ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போது ஆளுமையை அவங்க கொடுக்குறாரு. கவர்மெண்ட் யாரெல்லாம் வராங்களோ முழு உலகத்தை அழிச்ச பிறகு அவங்களுக்கு தான் அந்த போஸ்டிங்லாம் கொடுத்து, அதுதான் நம்ம டிவிகே கட்சி, இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்கிறோம். டிஎம்கே ஒரே கட்சி, ஏசு கட்சி, நம்ம பரலோக ஹேவன் கட்சி, அந்த கிங்டம் ஆஃப் காட், த கவர்மெண்ட் ஆஃப் ஹேவன். இந்த காரில் முன்னாடி போட்டிருப்பேன் கவர்மெண்ட் ஆஃப் ஹேவன் ஒரு இது போட்டது இந்த பேஸ் பண்ணி தான். அந்த கவர்மெண்ட் ஆஃப் ஹேவன் ஃபார்ம் போது வேர்ல்டு ஃபுல்லாக அது ஒரே கவர்மெண்ட் தான். அப்போ அவர் வரும்பொழுது அப்போதான் அடுத்த வசனம் பாருங்க, நிறைவே நான் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்து. கர்த்தருடைய வீடு தான் சியோன், த நியூ சியோன், த நியூ ஜெருசலேம்.
அங்கே எப்போதும் நினைத்திருப்பேன். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. இன்றைக்கு இந்த 6000 வருஷம் ஆண்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எவர் லாஸ்டிங், என்றைக்குமே அவரோடு இருக்கிறதுக்காக தான் நாம் இப்படி ஒரு ஆடுகளை போல இருக்கும்பொழுது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியவன். எனக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அதுக்கு நம்முடைய இந்த காலை வெள்ளி நம்மை தாழ்த்தி இதுவரைக்கும் கர்த்தருடைய சத்தம் கேட்காமல் நாம் ஆடுகளை போல அலைந்து திரிந்து இங்கே அங்கே சில ஆடுகள்லாம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் நாம் நம்முடைய மேய்ப்பினுடைய சத்தத்தை கேட்டு இந்த காலை வேளையிலே இந்த ஜூன் மாதம் 5 மாதங்கள் போய்விட்டு வரைக்கும் தேவனுடைய சத்தம் பல நேரத்தில் தேவனுடைய சத்தம் நமக்கு பேசும். ஆனால் நம்ம அதை கேட்காம அதை விட்டு நம்முடைய சொந்த இஷ்டத்துக்கு செஞ்சு போயிடுவோம். ஸோ இந்த காலை வேளையில் அப்படி கேட்கும்பொழுது தேவன் அது நிமித்தமாக நம்மை அவர் வந்து மேக் மீ அஸ் டு லை டவுன் த க்ரீன் பேச்சஸ். அந்த 5000 பேர் ஜனங்களுக்கு அன்னைக்கு அப்பத்தை கொடுக்கும்போது முதல்ல உட்கார வச்சார். ஃபஸ்ட்டு உட்கார வச்சு எல்லாரையும் ரெஸ்ட் பீஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ யார்கிட்ட சாப்பாடு இருக்குன்னு பாரு, அதுக்கப்புறம் தான் தே ஃபீடட் தட். ஸோ அதே போல் இன்றைக்கு நாமளும் எடுத்தோடனே இன்றைக்கி எல்லாம் வரவங்கலாம் சபைக்கு வந்தோடனே எனக்கு என்ன பிரெட் கிடைக்குமா, எனக்கு என்ன கிடைக்கும் சாப்பாடு, அதுதான் யோசிக்கிறாங்க. ஃபிசிக்கல் சாப்பாடுனா கிடைக்கும், எனக்கு வேலை கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் அந்த சமாதானத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை இழந்து விடக்கூடாது. யாரிடமோ அது குடும்பத்திலோ நண்பர்களிடத்திலையோ வேலை ஸ்தலத்திலேயோ அந்த சமாதானத்தை நாம் கேட்டு விட்டு விலகாது இப்படி சமாதானத்தை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மேய்ப்பினை விட்டு வெளில போனதாக அர்த்தம். அதை சமாதானத்தை பாதுகாத்து கொள்ளும் போது அதன் நிமித்தமாக God will feed us with this 5 loaves. நம்ம பார்த்தது போல அப்போஸ்தல உபதேசம், அன்றுக்குள்ள வார்த்தை மெடிடேஷன் பண்ணுறது, அடுத்து டூயிங் த வில் ஆஃப் காடு, அப்புறம் அடுத்த காரியம் அவருடைய ரைட்டஸ்னஸ் திங்ஸில் நம்ம நடக்கிறது. ஸோ இந்த 5 காரியங்கள் குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ நாம் தலையில தாழ்த்தி நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலையில் ஆண்டவரே நீங்கள் கொடுத்தது போல கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடைவே என்று சொல்லி ஆண்டவரே உங்கள் ஆண்டவரே நீ எங்கள் மேய்ப்பராக இருக்க, யூ ஆர் மை ஷெப்பர்ட்லா. அன்னைக்கு நம்ம நிறைய பேர் அநேகருக்கு வந்து இன்னைக்கு யார் ஷெப்பர்டாக இருப்பாங்க, அவங்க பாஸ் உங்களுக்கு ஷெப்பர்டாக இருக்கலாம். சில பேருக்கு அவங்க வீட்டில் இருக்க மனைவி ஷெப்பர்டாக இருக்கலாம், மனைவிக்கு ஹஸ்பண்ட் ஷெப்பர்டாக இருக்கலாம், அல்லதுக்கு சில பேருக்கு அவங்களுடைய இன்வெஸ்டர் ஷெப்பர்டாக இருக்கலாம், சில பேருக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் ஷெப்பர்டாக இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவனே சில பேருக்கு அவங்களுடைய போதகர் ஷெப்பர்டாக இருக்கலாம். ஆனால் அந்த போதகர் எந்த நிலைமையில ஷெப்பர்டாக இருக்கிறான்னு ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்தது போல அந்த கடமைக்கே இருக்கிற போதகரா, இல்லை தீஃபா, அவர் உங்களை ஏமாற்றி சாப்பிட்றவரா, இல்லை அந்த போதகர் எப்படி உங்களுக்கு அவர் சுயநலத்துக்காக பண்ணுறாரு, உண்மையாக தேவனுக்கும் நமக்கும் நடத்துகிற உண்மையான ஒரு ஷெப்பர்டாக இருக்கிறாரான்றதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஷெப்பருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வழிநடத்தினபடி நாம் நடக்கும் பொழுது நம் ஒரு நல்ல ஒரு ஆடுகளாக இருந்து நாம் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். உன்னுடைய போதகர் உங்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்துகிறாரா, சமாதானத்தை பிரித்து விடுகிறாரா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். நம்மை குறித்து அவர்கள் ஒரு கரிசனையோடு இருக்கத்தக்கதாக இதுவரை ஆண்டவர் நம்ம இடத்துல பேசவே இல்லையா, ஒரு மேய்ப்பினுடைய குரலை இது வரைக்கும் நம்ம கேட்கலையா, இன்னைக்கு நம்ம தலையை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் இடத்துல வாருங்க என்று சொல்கிறார். ஏதோ நம்முடைய பாவம் முன்னே நம்ம அந்நியரும் ஆண்டவரே துர்க்குணம் உள்ளவர்களாகவும் நாம் பாவிகளாக இருந்தோம், ஆனால் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலே நம்முடைய சத்தத்தை கேட்க நம்மை முழுதுமாக நம்முடைய தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த மேய்ப்பினுடைய குரலை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து அதன் நிமித்தமாக இந்த 5 அப்பங்களை நாம் சாப்பிடும்படியாக நம்முடைய வாழ்க்கையை கொடுத்து ஆண்டவர் தேவன் நம் பரலோகத்தில் ஜீவன் நாட்கெல்லாம் நன்மையும் கிருபையும் பெரும்படியாக நாம் போக வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான வைக்கும். நன்றி ஆண்டவரே, எங்களை முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த காலை நாங்கள் சிறு கூட்டமாக இருக்கலாம் ஆண்டவரே, நாங்கள் பெருக்கூட்டமாக சிறு கூட்டமாக இருந்தாலும் இந்த கால வேளையிலே ஆண்டவரே மெய்ப்பெண்ணின் குரலை நாங்கள் கேட்க, மெய்ப்பெண்ணின் வழிநடத்தின்படி எங்களை ஆண்டவரே அது எப்படி ஒரு சாந்த உணவுள்ளதாக ஆடு தன்னை வணைந்து கொடுத்ததோ அதே போல எங்களை நாங்கள் வணைந்து கொடுத்து இந்த அனைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். தவறான இந்த ஒரு மெய்ப்பெண்ணிடத்தில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த 5 அப்பங்களை நாங்கள் தினமும் பருக சாப்பிட அதுக்கான தகுதி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதுக்கான ஒரு வாசனையை சுவாசத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே வந்த ஒவ்வொரு நீர் ஆசிரியர் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளின் நாணத்தினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் போல எங்களை ஆண்டவரே நான் மாறிட்டால் பரலோகம் செல்ல முடியாது சொன்னது போல எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பெரும் கர்த்தருமாகி இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து மறவாதே. ஆமென்.